Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். அது நமக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்லடா. ஆனா நம்ம கம்பெனி அழிக்க பாக்குற அந்த SSKக்கு கிடைச்சிருக்கு. நம்மளை விட அந்த ஆள் தான் புத்திசாலின்னு இப்ப நம்ம தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. அம்மா, நீ ஆபீஸ்ல என்னதான்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? காலையில வர வேண்டியது, நாள் முழுக்க சேர தேய்க்க வேண்டியது, ஈவினிங் கிளம்பி போக வேண்டியது. ஆபீஸ்க்கு வந்து போறதுன்னா இதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா புண்ண? இங்க பாருங்கண்ணே, 1 கோடி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது OMR டெண்டருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிருக்கணும்ல. வாய மூடு. தப்பு பண்ணிட்டு இப்ப சமாளிச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த டெண்டர் நமக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? இதுக்காக 1 மந்த் ஹார்ட் ஒர்க் பண்ணி இண்டஸ்ட்ரியோட பல்ஸ பிடிச்சு 19 கோடி கோட் பண்ண. எல்லாம் போச்சு. ஒரே நாள்ல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஈஸியா கிடைக்க வேண்டிய டெண்டர் அலட்சியத்தால கெட்டு போச்சு. ஏன் ஏன் நல்லா தானடா இருந்த? என்னாச்சு உனக்கு? அப்படி ஒரு விஷயம் உன் மூளைக்கு எட்டலனா அதுல ஏன் நீ தலையிடுற? உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ண வேண்டியதானே? நானும் ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு பிசினஸை இழுத்து மூட வச்சிடாத. அண்ணா போதும், ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஷட் அப். அவன் ஒரு ப்ராஜெக்ட பிடிக்கிறதுக்கு நாயா பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கான். நீ கையில கிடைச்ச ப்ராஜெக்ட கெடுத்து விட்ட. இவ்வளவுதான் உன் பிசினஸ் நாலேஜா? இவ்வளவு நாள் நீ ஆபீஸ்க்கு வந்து கத்துக்கிட்டது இவ்வளவுதானா? அண்ணா டேய், வேண்டாம். இதுக்கு மேல நீ விளக்க சொல்லி ஒண்ணும் ஆக போறது இல்ல. உன்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தான் பாரு, என்ன சொல்லணும்? கார்த்திக் சார் ஏன் இப்படி பண்ணாரு? அதானே, இந்த சின்ன விஷயம் கூட இவருக்கு தெரியல. கௌதம் சார் கொட்டேஷனை ரெடி பண்ணிருந்தா கில்லி மாதிரி டெண்டரை தட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப எல்லாம் போச்சு. அது சரி, ஒருத்தருக்கு தம்பியா இருந்துட்டா அண்ணனோட புத்திசாலித்தனம் அப்படி தம்பிக்கு வந்துருமா என்ன? சார், ஏன் சார் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? என்ன இருந்தாலும் கார்த்திக் சார் உங்களோட தம்பி, கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம் சார். நான் ரொம்ப நம்பி இருந்த டெண்டர் அது நமக்கு மிஸ் ஆனது மட்டும் இல்லாம SSK கிட்ட பறி கொடுத்துட்டோங்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அதான் அந்த கோவத்துல. அவரும் திறமையானவர் தான் சார். ஏதோ இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் கூலா இருங்க சார். என்ன இருந்தாலும் நான் அவனை அத்தனை பேருக்கு முன்னாடி அப்படி பேசி இருக்கவே கூடாது. அவன் முகமே வாடி போச்சு. அவன்கிட்ட போய் சாரி கேட்கறது தான் சரி. கார்த்தி, என்ன இவன் இங்க காணோம்? அதுக்குள்ள எங்க போயிட்டான்? கார்த்திக் எங்க? அவர் அப்பவே கோவமா பேக் எடுத்துட்டு போயிட்டாரு சார். கோவமா பேக் எடுத்துட்டு போயிட்டானா? இலக்கியா, அத்தை, நான் கீரையை கிள்ளிட்டேன். சீக்கிரமா எடுத்துட்டு போய் பொரியல் பண்ணிடு. 2 பேரும் வந்து பசி தாங்க மாட்டாங்க. 2 பேருக்கு லஞ்ச் அனுப்பணும். இந்தா. அத்தை, அதெல்லாம் பண்ணிடலாம். முதல்ல இந்த காஃபி நான் குடிங்க. அப்பவே குடிச்சிட்டேன், நீ குடிச்சிடு. மாமியாரும் மருமகளும் ரொம்ப தான் கொஞ்சிக்கிறாங்க. இதுல எப்படி வெடி வைக்கிறது? தோ கார்த்திகே வந்துட்டான். அவனுக்கு வேணா காஃபியை கொடு. கார்த்திக், என்ன கார்த்திக், ஆபீஸ்ல இருந்து இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டு? சரி, இந்த காஃபி சாப்பிடு. கார்த்திக், என்னாச்சு கார்த்திக்? ஏன் இப்படி பண்ண? ஏன்பா இப்படி காஃபியை தட்டி விட்ட? ஏன் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிற? ஆமா, எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கரெக்டா கிடைச்சிருச்சு. மத்தவங்க கிட்ட நான் மரியாதையா நடந்துக்கிறதுக்கு. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? என்ன கார்த்திக்,
உன் கோவத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. காஃபி எதுக்கு இப்ப தட்டி விட்ட? எதுக்காக இப்படி என்ன அவமானப்படுத்துற? நான் அவமானப்படுறதுக்கெல்லாம் எந்த கேள்வியும் கிடையாது. ஆனா உங்களுக்கு சின்னதா ஒரு அவமானம் நடந்துட்டா மட்டும் உடனே காரண காரியம் கேட்பீங்க. அதுக்கு நான் அப்படியே கையை கட்டி பதில் சொல்லணும்ல. நான் என்ன உங்களுக்கு கொத்தடிமையா? அத்தை, நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, நான் எல்லாத்தையும் அப்படியே பொறுத்துக்கிட்டு போனோமா? இங்க பாருங்க, ஒரு நாள் நல்ல சந்தோஷமா பழகுறீங்க, அப்புறம் திடீர்னு கிறுக்கு பிடிச்சு போய் காய்ச்சி முச்சின்னு கத்தி அவமானப்படுத்துறீங்க. ஆனா நான் மட்டும் வாயை பொத்திக்கிட்டு அதை ஏத்துக்கணுமா? கார்த்திக் கௌதம் கூட சமாதானம் ஆயிட்டான்னு காலையில தான் இலக்கியா சொன்னா. ஆனா இப்ப கார்த்திக் பத்த வச்ச சரவடி மாதிரி பொரியறானே, என்னாச்சு? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல யார்கிட்டயாவது சண்டை போட்டு அந்த கோவத்தை இங்க காட்டுறியா? நீ சொன்னாதானே தெரியும் என்ன பிரச்சனைன்னு. சொன்னா மட்டும் பிரச்சனையை தீர்த்துருவீங்களா? இல்ல நான் சொல்றதா இந்த வீட்டுல இருக்கிறவங்க மண்டையில ஏறுமா? இங்கதான் ஆள் ஆளுக்கு அதிகார திமிரில் அலையறீங்களே. என்ன மதிக்கணும்னு அவங்களுக்கு என்ன அவசியமா என்ன? ஐயோ கார்த்திக், என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. நீ பேசுறது தலையும் புரியல வாலும் புரியல. அதேதான் என் நிலைமையும். என்னோட வலி உங்களுக்கு இப்ப புரியாது. சில பேரு தான் தான் எல்லாத்துலயும் தலையா இருக்கணுங்கிற ஆணவத்துல என்ன வாளா நினைச்சு இன்சல்ட் பண்ணாங்க. வால் ஆட ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாரும் ஆடி போயிடுவீங்க, பாத்துக்கங்க. ஆபீஸுக்கு போனவன் ஆக்ரோஷமா திரும்பி வரான்னா அப்ப அங்க ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. ஒருவேளை கௌதம் திட்டிருப்பானோ? எதுவா இருந்தாலும் நமக்கு இது சாதகம் தான். கார்த்திக் இப்ப குடும்பத்து மேல செம்ம கோவத்துல இருக்கான். இத வச்சு அவனை என் பக்கம் எடுக்கிறேன். இந்த வீட்டுல நானும் இருக்கேன்னு தான் பேரு, ஆனா எனக்கு எங்கேயும் எந்த மரியாதையும் இல்ல. அத பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. கார்த்திக், சொல்ல போனா இங்க என்ன ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கிறதே இல்ல. இங்க பாருங்க, நான் இப்படியே பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன். ஒரு நாள் வெடிச்சேன்னா எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருவீங்க. கார்த்திக், என்ன ஆச்சு இவனுக்கு? வரா. வாடா வா. இப்ப பாரு என் பெர்ஃபார்மன்ஸ். என்ன ஆச்சு இவனுக்கு? கடகடன்னு உள்ள வந்தான், படபடன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு கோச்சிக்கிட்டு போறான். என்னதான் பிரச்சனை இவனுக்கு? என்னன்னு தெரியல அத்தை. ஒருவேளை ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? இப்ப கௌதம்க்கு ஃபோன் பண்ணலான்னு அவர் என்ன மூட்ல இருப்பாருன்னு தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. ஈவினிங் கௌதம் வரட்டும், என்னன்னு விசாரிப்போம். ஷூப்பா, இந்த வீட்ல மட்டும் பிரச்சனை எப்போ எந்த நேரத்துல வெடிக்கும்னு சொல்ல முடியல. காலையில அமைதியா இருந்த வீடு இப்ப போர்க்களமா மாறி போச்சு. ச்சே, கடவுளே. கார்த்திக் நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா? ஆமாமா, அத ஏமா கேக்குற? இந்த வீட்ல கார்த்திக்க யாருமே மதிக்கிறதே இல்ல. வெளியில அவர்கிட்ட பாசமா பழகுற மாதிரி நடிக்கிறவங்க உள்ளுக்குள்ள அவரை ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பின்ன என்னம்மா, கார்த்திக் ஒரு திறமையான பிசினஸ்மேன். ஒரு தடவை கௌதம் இந்த வீடு கம்பெனின்னு எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு வெளியில போயிட்டாரு. அந்த சமயத்துல கார்த்திக் தான் நிர்வாகத்தை கவனிச்சு கஷ்டப்பட்டு கம்பெனியை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் அந்த சமயத்துல கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி கவனிச்சுக்கலன்னா இந்நேரம் எங்க கம்பெனி இருந்திருக்குமா என்னன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட திறமைசாலி கார்த்திக்கு பிசினஸ்ல ஒண்ணுமே தெரியாதுன்னு வீட்ல எல்லாரும் ஒரு சின்ன பையன் மாதிரி அவர் நடத்துறாங்க. சொந்த பந்தங்களே இப்படி நடத்தினா பாவம் கார்த்திக் எப்படி மனசு கஷ்டப்படும். என்னது? வீட்டுக்கு மூத்தவர் கௌதம், அதனால அவர் பேச்சு கேட்கணுமா? ஏமா, உனக்கு என்ன மூளை கிளை கெட்டு போயிடுச்சா? இது பாரு, ஜானகியத்த வயித்துல பிறந்த கார்த்திக் தான் வீட்டோட மூத்த பையன், இந்த வீட்டோட உண்மையான வாரிசு. அத நினைக்காம இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது மட்டும் இல்லாம கார்த்திகை ரெண்டாம் பட்சமா நடத்தலாமா? இவ்வளவும் தாங்க முடியாம பாவம் கார்த்திக் மனசுக்குள்ளே புலம்புறாரு. நான் பேசுறத நியாயம் தானே கார்த்திக் நம்புறான். அஞ்சலி,
தூள் கிளப்பு. மா, நான் கார்த்திகோட சேரதா இங்க வந்தேன். ஆனா அவருக்கு நடக்கிற அவமானத்தெல்லாம் பார்த்ததும் ஏன்டா இங்க வந்தோன்னு வேதனையா இருக்கு. ஏதோ ஒரு தடவை புத்தி கெட்டு கார்த்திகை நான் ரொம்ப ஏமாத்திட்டேன். ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க அவங்கள தெரிஞ்ச ஏமாத்துறாங்க. என்ன பேசுறமா? நான் எப்படி கார்த்திக்காக மத்தவங்க கிட்ட போய் சண்டை போட முடியும்? எனக்கு அந்த உரிமை இருக்கா? கார்த்திகே போனா போதும் தான் ஒரு 6 மாசம் இந்த வீட்ல தங்கறதுக்கு பெர்மிஷனே கொடுத்திருக்காரு. ஏதோ ஏசில தங்கலாம், நல்ல சோறு சாப்பிடலாம். அதை தாண்டி எனக்கு இங்க வேற என்ன உரிமை இருக்கு? நான் மட்டும் தப்பு பண்ணாத பழைய அஞ்சலியா இருந்திருந்தேனா எதுக்கு என் புருஷனை இன்சல்ட் பண்றீங்கன்னு எல்லார்கிட்டயும் சண்டை போட்டிருப்பேன். ஆனா இப்ப போய் நான் கேட்டேன்னா, நீ யாரடி கேக்குறதுக்கு, நீ ஏன் இங்க கெஸ்ட் தானேன்னு என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக நான் அப்படியே பொறுத்துட்டு இருக்கணுமா? இன்னொரு தடவை கார்த்திகா மரியாதை இல்லாம நடத்துனாங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேமா. கார்த்திக் கோவப்பட்டு என்ன துரத்தினாலும் பரவாயில்லன்னு வீட்டையே ரணகுலம் பண்ணி வச்சிருவேன். கார்த்திக் ரொம்ப நல்லவருமா. ஆனா இந்த உலகத்துல நல்லவங்கள தான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. அப்புறமா கால் பண்றேம்மா. நீ போய் கிச்சன்ல வேலையை பாரு. வாங்க கார்த்திக், எப்ப வந்தீங்க? காஃபி சாப்பிடுறீங்களா? இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். பையன் என் வலையில விழுந்துட்டான். இதை இப்படியே டெவலப் பண்ணி கார்த்திக் குடும்பத்துல இருந்து பிரிச்சிட வேண்டியதுதான். வாப்பா வா கௌதம், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்பா இவ்ளோ லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் அதிகம் ஜானு. அம்மா, எதுக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? கௌதம், இன்னைக்கு கார்த்திக் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான். என்னாச்சு? காலையில ஆபீஸ்ல இருந்து கார்த்திக் வீட்டுக்கு சீக்கிரமாவே வந்தான். அவன்கிட்ட அதை பத்தி விசாரிச்சப்போ ஆபீஸ்ல நடந்த டென்ஷனை கார்த்திக் வீட்ல வந்து காமிச்சானா? என்னப்பா சொல்ற? ஆபீஸ்ல டென்ஷனா? அவன் டென்ஷன் ஆகுற அளவுக்கு என்னப்பா பிரச்சனை? நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய டெண்டர் கான்ட்ராக்ட் கார்த்திகோட கவனக்குறைவால கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கு அவனை பிடிச்சு திட்டிட்டேன். அந்த கோவத்தை இங்க வந்து கொட்டியிருக்கான். என்ன கௌதம் நீங்க? கார்த்திக் சின்ன பையன், ஏதோ தவறுதலா டெண்டரை மிஸ் பண்ணிருக்கான். அதுக்காக எதுக்கு திட்டினீங்க? சின்ன பிசினஸ் நம்ம கையை விட்டு போயிருந்தா நான் இந்த அளவு கோவப்பட்டிருக்க மாட்டேன். 19 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். என்னாச்சு தெரியுமா? நான் சொன்ன அமௌண்ட்டை விட 1 கோடி ரூபாய் அதிகமா கோட் பண்ணி பிசினஸ் கைக்கு வராம பண்ணிட்டான். அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? அதை விட டென்ஷன் என்னன்னா, நமக்கு வர வேண்டிய டெண்டர் யார் கைக்கு போச்சு தெரியுமா? SSK கைக்கு. அந்த ஆளு அமௌண்ட்டை நம்மளை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டர் அடிச்சுட்டு போயிட்டான். என்னப்பா இப்படி சொல்ற? அந்த SSK கிட்டயே தோத்துட்டீங்க? இதே கோவத்துல தான் நானும் கார்த்திக் கிட்ட விசாரிச்சு சத்தம் போட்டேன். அதுக்கு சாருக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. டெண்டர் SSK கைக்கு போனது எனக்கே டென்ஷனா தான் இருக்கு. ஆனா கார்த்திக்க திட்டினா மட்டும் கைவிட்டு போன டெண்டர் கிடைச்சிருமா? ஏங்க, கார்த்திக் பாவங்க. என்ன இருந்தாலும் நீங்க கார்த்திக்க திட்டி இருக்க கூடாது. ஏதோ அந்த நேரத்துல ஏற்பட்ட ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம கோவப்பட்டு பேசிட்டேன். அதுக்கப்புறமா அதை நினைச்சு ஃபீல் பண்ணி கார்த்திகை பார்த்து கூல் பண்றதுக்காக அவனோட கேபினுக்கு போனேன். ஆனா அதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான். சரி, ஈவினிங் வீட்டுக்கு தானே வருவான், அப்பா அவனை சமாதானப்படுத்திக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் டெண்டரை SSK கிட்ட கோட்டை விட்டுட்டோமே டென்ஷனா தான் இருக்கு. டெண்டர் வேற யார் கைக்காது போயிருந்தா கூட நான் சமாதானம் இருப்பேன். ஆனா நம்ம எதிரிகிட்ட போய் தோத்துட்டோமே தான் என்னால தாங்கிக்க முடியல. சரி விடுங்க கௌதம், அதையே இப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆனா டெண்டர்ல தோத்ததுக்கு கார்த்திக் மட்டுமே காரணமா இருக்க முடியாது. SSK நீங்க என்ன அமௌண்ட் கோட் பண்ணிருக்கீங்கன்னு வேவு பார்த்துட்டு அதை விட கம்மி அமௌண்ட் கோட் பண்ணிருக்கலாம்ல. ஆமா கௌதம், இலக்கியா சொன்ன மாதிரி கார்த்திக் என்ன அமௌண்ட் போட்டிருந்தாலும் அந்த SSK மோப்பம் பிடிச்சிட்டு நம்மள எப்படியாவது தோக்க வைக்கணும் தான் பாப்பான். இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்ட். அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ தான் SSKவுக்கு தகவல் சொல்லி நம்மள டெண்டர்ல தோக்கடிச்சிருக்காங்க. அதை எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
எது கண்டுபிடிக்கணும்? அதான் எஸ்எஸ்கேவோட பார்ட்னர் ஃப்ரெண்டு பைரவி அம்மா நம்ம வீட்லயே இருக்காங்கல்ல, அவங்க தான் தகவல் சொல்லிருக்கணும். வேற யாரு? நிறுத்து கௌதம். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். தேவையில்லாம எதுக்கு என் மேல பழி போடுற? நான் என் புள்ளைக்கு எதிராக சதி செய்வனா? என்ன பேசுற? இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுறது சரியில்லை. எஸ்எஸ்கே டெண்டர் வாங்குனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லன்னு உங்க வாய் மட்டும் தான் சொல்லுது. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட நீங்க கான்டாக்ட்ல தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி நாங்க உங்களை நம்புறது? பால் என் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அதை குடிக்க மாட்டேன்னு ஒரு பூனை சொன்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்க ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஏய், நான் உன்கிட்ட பேசல. தேவையில்லாம நீ உள்ள வந்துட்டு இருக்காத. உன் லிமிட் எங்கேயோ அங்கேயே நில்லு. நீங்க லிமிட்ட தாண்டறத பத்தி தான் இப்ப பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க மத்தவங்க லிமிட்ட பத்தி பேசுறீங்களா? அப்போ எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி உன் டெண்டரை நான் தான் கெடுத்தேன்னு சொல்ல வரியா? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஆளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக எதுவுமே செஞ்சது இல்லையா? மனசு தொட்டு சொல்லுங்க பாப்போம். சரி, எல்லாத்தையும் விடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எஸ்எஸ்கே ஓட பேச மாட்டேன், அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நான் உங்களை நம்புறேன். இங்க பாரு கௌதம், நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த அம்மாவையே சந்தேகப்படுற. இவ உன்னை ஏத்தி விட்டு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு நல்லாவே சதி செய்யறா. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காத. ஜானு, அவங்க இனியும் எஸ்எஸ்கேவோட கூட்டு வச்சிருந்தா நம்ம குடும்பத்துல நிம்மதி கெட்டுட்டே தான் இருக்கும். பார்த்தல்ல, அவங்களால எனக்கும் கார்த்திக்கும் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இனியாவது அவங்க போக்க மாத்திக்க சொல்லி புத்திமதி சொல்லு. இல்லன்னு வச்சுக்கோ, அதுக்கான பலனை அவங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கும். வாயிலக்க கார்த்திக் எங்க போனா? அண்ணன் கூட போட்ட சண்டையில சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிட்டானா? தேங்க்ஸ் சார். வணக்கம். வணக்கம் சார். டேய் கார்த்திக், டேய் 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 கார்த்திக், என்னடா? போலீஸ் இன்ஸ்பெக்டர், குடிச்சிட்டு வண்டி தான் ஓட்டக்கூடாது, குடிச்சிட்டு நடக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? எதுக்கு என்ன நிறுத்துறீங்க? டேய் கார்த்திக், நான் கௌதம். கௌதம்? ஓ, இந்த வீட்டோட போலீஸ் அதிகாரியா? ஆபீசர் சொல்லுங்க ஆபீசர். ஐயோ, என்னடா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? நீங்க கோடி கோடியா எனக்கு பாக்கெட் மணி கொடுக்குறீங்க, அதை அப்படியே செலவு பண்றதுக்காக கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன். போதுமா ஆபீசர்? டேய், நீ இன்னும் என் மேல கோவமா இருக்கேன்னு தெரியுதுடா. ஐம் சாரிடா. ஆபீஸ்ல நான் உன்னை அப்படி திட்டி இருக்க கூடாது. டெண்டர் எஸ்எஸ்கேக்கு போயிடுச்சேங்கிற கோவத்துல ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. குடிச்சா ரெண்டு ரெண்டா தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு 10 10 10 தெரியுற. 10 வேஷமா போடுற. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சி சி. டேய், வாங்க கார்த்திக், உங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருந்தேன். எப்ப போயிட்டு இப்ப வரீங்க? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஏன்? என்ன கார்த்திக், குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? என்ன நீயும் திட்ட போறியா? திட்டு திட்டு. என்னை திட்டுனா யாருக்கெல்லாம் சந்தோஷம் வருமோ அவங்கெல்லாம் திட்டிக்கங்க. நீயும் திட்டு. ஒன்றும் பிரச்சனை. ஏன் கார்த்திக் இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிறீங்க?
உங்களோட உடம்பு கெட்டுறாதா? ஆ? நடந்த அசிங்கத்துக்கு உடம்பு கெட்டு சாகிறதே மேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.